கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம், டெக்கரேஷன்லாம் ஆட் பண்ணலாம். அது வந்து சின்ன ஒரு 2 இன்ச்சு பீஸ் வந்து கேதர் பண்ணலாம். ஆமா, 2 இன்ச்சு சென்டரா கேதர் பண்ணா ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும். அது வந்து இந்த வெறும் தையல்ல அதுக்கு மேல பண்ணிக்கணும். அப்போ அது ஒரு டிசைனா மாறும். இதே டியரை வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து லைனிங் தனியா இருக்கும். கிளியரா? லைனிங் வந்து தனியா ஒரு பீஸ். அது வந்து ரொம்ப ஃபிளேவர்லாம் தேவையில்லை. ஒரு நார்மல் லைனிங், இதை விட ஒரு 1 இன்ச்சு கம்மி, 1.5 இன்ச்சு கம்மியா ஒரு லைனிங் உள்ள சாட்டின்ல போடலாம். இது நெட்டுன்னா அது சாட்டின்ல போடலாம். இது காட்டுனா அது ஒரு லைனிங் ஒரு 2x2ல அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ இதுல ஒரு டிசைன் எப்படின்னா, அதாவது வேஸ்ட் இப்போ இந்த நெட்டு பண்ண மாதிரி அதுல இந்த ஃபர்ஸ்ட் லேயர், நெக்ஸ்ட் லேயர் வந்து இதுக்கு கீழே இருந்தா வரலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த லேயர் வந்து நம்ம கீழே ஒரு லைனிங் லேயர் இருக்கும், ஸ்கர்ட். அது அட்டாச் பண்ணோம். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு உள்ள அட்டாச் பண்ணும். இதுக்குள்ள அடியில அப்படியே ஒவ்வொரு லேயரா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா, கரெக்ட். அந்த கீழே உள்ள இந்த லைனிங் வந்து இது ரொம்ப பெருசா எடுக்கக்கூடாது. ரொம்ப பெருசா எடுத்தா ரொம்ப அதிகமா பண்ண மாதிரி இருக்கும். சின்ன ஸ்கர்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணலாம். பெரிய ஸ்கர்ட்ஸுக்கு வந்து ஒரு சர்க்கிளை விட ஒரு பாதி கூட போகுது. இங்க வெயிஸ்ட் இது வந்து இந்த பாதியை வந்து நீங்க ஸ்கர்ட்டை மாற்றும் போது ஸ்கர்ட் எப்படி இருக்கும்? நானும் இதுல 3 பேர் தான் செட் பண்ணேன். 3 ஸ்கொயர் ஜாயின் பண்ணிட்டு அது மேல அட்டாச் பண்ணேன். அது 3 பண்ணேன். ஆனா அதுக்கே நிறைய நெட் வந்து 7-8 மீட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கு. 7-8 செலவுல பார்த்தா ஒரு 20-30 மீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். டியூல் நெட்ல வந்து டியூல்னு ஒரு நெட் இருக்கு. டியூல் அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நெட் ஒரு நெட் பாத்தீங்கன்னா மெஷ் மாதிரி இருக்கும். மெஷ்ன்னு சொல்லுவாங்க. அது டாப்ல ஒரு லைன் இப்படி போகும், அதுக்கு கீழே ஒரு லைன் இப்படி போகும். க்ளோஸா பார்த்தா இது ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும், ஃபியூஸ் மாதிரி இருக்கும். அது வந்து மைக்ரோ நெட். சாரி எல்லாம் வருது மைக்ரோ நெட். டியூல் வந்து ஆக்சுவலா வந்து நெட்னா நம்ம இது மாதிரி இருக்கு, நிச்சட் மாதிரி இருக்கும், பனியன் மாதிரி அந்த க்ளோஸ்ல பின்னல் மாதிரி. அதுதான் டியூல். டியூல் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஃப்ளோவெல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும். நீங்க எது தைச்சாலும் அதுக்கு தனி ஒரு இது இருக்கும், கெட்டு இருக்கும். இதுவும் வந்து சேம் மெத்தடு. ஆனா ஒண்ணுக்கு மேல கீழே இருக்கு, ஒண்ணுக்கு அடியில கீழே வந்து லைனிங் இருக்கும். 2 டியர்டு. இதுல வந்து இதே மெத்தட்ல இன்னும் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதே மெத்தட்ல ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. இது ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்கு. டோட்டல் லென்த் வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேல டாப் லேயர் வந்து சின்னதா வச்சு, மிடில் வந்து சின்னதா வச்சு, பெருசா. இது ஒரு 2 இன்ச்சுனா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, அப்படியே 10 இன்ச்சு அப்படி போகலாம். இல்ல நடுவில் ஒரு லேயர் மட்டும் பெருசா வச்சு பார்டர் கொஞ்சம் சின்னதா அப்படியெல்லாம் பண்ணலாம். அது ஒன்று. இதுதான் மெயின் லேயர். கீழே வந்து கொஞ்சம் சின்னதா அப்படியே வைக்கலாம். இதுல வந்து வேரியேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஜஸ்ட் ரஃபா வரைஞ்சு பார்க்கலாம். ஓகே, அது
அதுதான் மெயினாக வந்து கீவேர்டு. இன்னும் சேலஞ்சிங்காக நீங்கள் பண்ணலாம். அது வந்து இது பண்ண பிறகு தான் அது ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா இப்படி கிராஸ் ஆகும். இதுல வந்து அந்த நெட் எல்லாம் இப்படி வரும் ஒவ்வொரு கலரா. பின்னாடி டேல் போட்டு பண்ணுவாங்க ஃப்ராக்குக்காக. இது எப்படி சார் கட்டிங் பண்றது? இதுவும் ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு லைனிங் ஃபர்ஸ்ட் லைனிங் எடுக்கலாம். லைனிங்ல வந்து மார்க்கிங் பண்ணலாம். இது 2 இன்ச்னா இது 10 இன்ச் கிராஸா. இதெல்லாம் சுத்தி அப்படியே அந்த பக்கம் சுத்தா இருக்கும். இந்த லைன்ல வந்து நீங்க ரெடி பண்ண அந்த கேதர் பிடிச்ச நெட் வந்து இதுல அட்டாச் பண்ணி ஒரு டிசைனா மாத்திக்கலாம். அது வந்து நார்மலி மார்க்கெட்ல கிடைக்காது. நீங்க பண்றதா ஒரு தனி ஒரு டிசைனா இருக்கும். இது வந்து கிடைக்கலாம். ஸ்டேட் பீஸ் கேதரி அப்படியே எடுத்துடலாம். அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணலாம். கடைசியா வந்து ஒரு லெவலிங் மட்டும் தான் பண்ண வேண்டியது. ஆமா, அது லெவலிங் பண்ணாத வந்து சரியாது. அதே போல இப்படியெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணலாம் நெட். அது வந்து இந்த லைனிங்ல இந்த லைன் வரையணும். இந்த லைன் வரைஞ்சு இந்த கேதர் பிடிச்ச நெட் வந்து இதே ஃபாலோ பண்ணி அது மேல வச்சிடலாம். அப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உப்பா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஓகே, இதுல வந்து முக்கியமான ஒரு லேயரிங் இல்லை. இது வந்து கீவேர்டு. லேயர் தான் நம்ம லைனிங்ல போட்டு ஒண்ணுக்கு மேல வந்து வைக்கிறது தான் லேயரிங். இந்த லேயர்ல வந்து ஃபுல் சர்க்கிள் கூட பண்ணலாம். நிறைய டைம் எடுக்கும், ஆனா பண்ணலாம். ஃபுல் சர்க்கிள்லாம் பண்ணலாம். வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். மாதிரி ஹெவியா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுல இருந்து லேயரிங் கீழே இன்னொரு லேயர் ஒரு கலர்ல சிங்கிளும் பண்ணலாம், டபுளும் பண்ணலாம். இதுல அது சொல்றேன். இப்போ இந்த லேயருக்கு ஹெவி வரணும்னா ஹிப். இந்த ஹிப்ல டோட்டல் இது பார்த்தீங்கன்னா ஒரு 48 வருது. இது கிட்ஸுக்கு இல்லை, இது வந்து பாடி ஃபார்ம் அளவு தான் சொல்லிட்டு இருக்குது. கிட்ஸோட ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி, இது 42ன்னு வச்சுக்கோங்க. சர்க்கம்னா சுற்றளவு. இதுக்கு எவ்வளோ நெட் தேவைப்படும், எவ்வளோ கேதர் பண்ணணும்? இங்க ஒரு நெட் கேதர் பிடிச்சு இங்க அட்டாச் பண்ணணும். அந்த நெட் வந்து எவ்வளவு கேதர் பிடிக்கணும்? இப்படி ஒரு நெட் அட்டாச் பண்ணணும். நெட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இங்க எவ்வளவு பிடிச்சாலும் பத்தாது. நார்மல் ஒரு இது வந்து இதோட 3 டைம்ஸ் நெட் விட நீட்டாகும். இது வந்து 6 இன்ச்சு தாங்க. இது 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. டிசைன் பிரகாரம் இதோட ஹைட் வந்து 6 இன்ச். எவ்வளோ நீட்டமாக எடுக்கணும், கட்டிங் எவ்வளோ எடுக்கணும்? 42 இன்ட்டு 126 இன்ச்சஸ் நீட்டமாக இருக்கணும். இதில் எவ்வளோ மீட்டர் லென்த்தாக இருக்கும்? 4 மீட்டர் இருக்கும், 3 மீட்டர் இருக்கும், 3 மீட்டர் லென்த்து. ஆனால் ஹைட்டு வந்து 6 + 1 7 இன்ச்சு தான். 7 இன்ச்சு ஹைட்டு, இது 7 இன்ச்சு, இது வந்து 126 இன்ச்சு. அந்த இது வந்து மினிமம் கேதர் பண்ணி இதில் வச்சுதான் அந்த ஃப்ளக்ஸ் நல்லா கிடைக்கும். இதே வந்து நீங்க 5ஆ கூட மாற்றிடலாம். அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்குதுன்னா 5ஆ மாற்றலாம்.
இல்ல ஒரு 3 டியர்டு பேசிக் வந்து ஏழு இப்போ நீங்க பண்ண இது ஒன்று சார் 3 ஒன்று ஹோம்வொர்க் ஆயிடுச்சு எல்லாமே மேம் இதெல்லாம் நீங்களே சொன்னீங்க சார் அதெல்லாம் நீங்க தான் மேம் சொல்லுவீங்க சார் டீச்சிங் மட்டும் தான் மேம் போயிட்டு இருக்கு நெட் என்ன ரேட்ல கிடைக்குது நேற்று வந்து குவாலிட்டி இப்போ கம்மினா 29 and 30 rupees மீட்டர் மாதிரி கிடைக்குது நீங்க டெமோ போனீங்கன்னா அப்ப 50 ரூபாயில இருக்கு 20 ரூபாய் வாங்கி தைங்க சென்னையில தான் கிடைக்கும் இங்க கம்மியா கிடைக்கும்